Hi all, welcome back to our session. ஆல்ரெடி ஆர்பிஐயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ பார்க்கலாமா? இதில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எடுத்தோடனே ஒரு ஆர்சி இருந்துச்சு. அந்த ஆர்சியை ஃபாலோ பண்ணி வேர்டு யூசேஜ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இஷ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு தெரியும் இஷ்யூனா என்ன அர்த்தம். இஷ்யூனா ஒரு விஷயத்த வந்து இஷ்யூ பண்ணுறது, கொடுக்கறது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை நம்ம சொல்லலாம். ஓகேவா? டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா இஷ்யூன்றப்ப நம்ம என்ன சொல்லலாம், ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இஷ்யூவோட வெக்காப். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, Tolkien in his history of the elves would not wish to go against what he accepted as issue universally அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்க இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூ யூனிவர்சலி ட்ரூ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட்டே எப்படிதான் இருக்கு அப்படின்னா தப்பா தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா அக்செப்டட் அஸ் யூனிவர்சலி ட்ரூ, இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து யூனிவர்சலா இதை வந்து உண்மைன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. அப்படிங்கிறப்போ அக்செப்டட் அஸ் இஷ்யூ யூனிவர்சலி ட்ரூ அப்படிங்கிறப்போ ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கீங்க, தப்பா இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இஃப் யூ ஃபைண்ட் அன் இஷ்யூ வித் நோ அப்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இஷ்யூ அப்படிங்கிறப்போ இட்ஸ் அ ப்ராப்ளம். சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்ளம் அப்படிங்கிறப்போ அதுல ஒரு தடை இல்லாம ப்ராப்ளம் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப இது லாஜிக்கலாவே தப்பா இருக்கு, மீனிங் வந்து அன்கிளியரா இருக்கு. இதுலயும் தப்பா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க, she addressed few issues concerning the environment. என்விரான்மெண்ட்டை த்ரெட்டனிங் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அவ என்ன பண்ணா, அட்ரஸ் பண்ணா அப்படிங்கிறப்ப கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஒன்லி சி. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கேர்லெஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு. ஸோ கேர்லெஸ் அப்படிங்கிறப்ப இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா we can say it is அன்கேரிங், கவனமே இல்லாம இருக்கிறது, அன்கேரிங். ஓகேவா? எமோஷனலி ஹார்ட், எமோஷன்லெஸ்ஸா இருக்கிறது. ஸோ எமோஷனலி ஹார்ட், இது எல்லாமே என்ன அப்படின்னா நம்ம கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மீனிங் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் பாருங்க, தி பிஷப் கிரிட்டிசைஸ்ட் தி கவர்மெண்ட் ஃபார் இட்ஸ் கேர்லெஸ் அன்கேரிங் ஆட்டிடியூட். ஆல்ரெடி கேர்லெஸ் அப்படின்னாலே நம்ம அன்கேரிங்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல அன்கேரிங் ஆட்டிடியூட் கேர்லெஸ் அப்படிங்கிறப்போ கரெக்டா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சரிங்களா? தேர் வாஸ் அ கேர்லெஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒப்பீனியன். ஸோ கேர்லெஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம சொல்ல முடியுமா? இன்ட்ரெஸ்ட் நம்ம அன்கேரிங்க கொண்டு வர முடியுமா? தப்பு. He had worked in the hospital for so many years that he was careless to the suffering in the wards. அதாவது அந்த என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க ஹாஸ்பிட்டல்ல நிறைய வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ சஃபர் ஆகுறவங்க மேல அவங்க எப்படி இருப்பாரு, கருணையா இருப்பாரு. There was so years that he was careless to the suffering in the wards அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அவன் வேலை பார்த்ததுனால வார்டில் இருக்கிறவங்க மேல அவன் எப்படி இருப்பான், இன்சென்சிட்டிவா இருப்பான். அவங்க கவலைப்படுறத, கஷ்டப்படுறத பார்த்து இவனுக்கு வந்து அது பழகி போயிடுச்சு, கஷ்டம் இல்லாம இருக்கிறான். ஓகேவா? ஸோ எமோஷனலி ஹார்டா இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல கேர்லெஸ்ன்றத கரெக்டா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ரெண்டு இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணிருக்கிறாங்க, ஏ அண்ட் சி. சரிங்களா? ஆப்ஷன் இ, ஏ அண்ட் சி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஃபில்லர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரிட்டர்ன் தி கம்ப்ளீட்டட் ஃபார்ம் அட் யுவர் எர்லியஸ்ட் டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ரிட்டன், அதாவது ஃபார்மை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி கொடுக்கணுமா, சீக்கிரமா திருப்பி கொடுங்க, உங்களுக்கு எப்போ முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா கொடுங்க அப்படிங்கிறப்போ அட் யுவர் கன்வீனியன்ஸ். ஓகேவா? கன்வீனியன்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, as soon as the judge heard the details of the dash lawsuit he dismissed the case. அதாவது ஜட்ஜ் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த கேஸ் டீட்டெயில்ஸை வந்து வாங்கினாரு. ஸோ அது எப்படிப்பட்ட கேஸ் டீட்டெயில்ஸா இருந்துச்சுன்னா அவர் அதை டிஸ்மிஸ் பண்ணுவாரு. புரிஞ்சுச்சா? ஸோ அது எப்படிப்பட்ட டீட்டெயில்ஸாக இருந்திருக்கலாம். ஸோ இட் இஸ் நாட் அ சீரியஸ் கேஸ். கரெக்டா? அப்போ இட்ஸ் நாட் அ சீரியஸ் கேஸ் அப்படிங்கிறப்ப இட்ஸ் அ ஃப்ரிவோலஸ் அப்படிங்கிறப்ப நாட் எனிதிங் சீரியஸ். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஜான்ஸ் பிஸ்னஸ் டேஷ் along with his computer skills made him an asset to the software அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி. சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்க, ஜானோட பிஸ்னஸ் டேஷ் அலாங் வித் ஹிஸ் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். ஜானுக்கு வந்து என்ன இருக்கான், பிஸ்னஸோட ஏதோ சம்திங் இருக்குது, அது கூட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் இருக்கிறதுனால அவனை வந்து என்ன பண்ணுது, சாஃப்ட்வேர் கம்பெனிக்கே ஒரு சொத்து மாதிரி அவனை வந்து நினைக்கிறாங்க. ஸோ ஒரு காமனான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், பிஸ்னஸ் ஸ்மார்ட்னஸ். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் பிஸ்னஸ் அக்யூமென். இட்ஸ் அ காமன் கொலோகேஷன். பிஸ்னஸ் அக்யூமென், இட்ஸ் அ காமன் கொலோகேஷன். சரிங்களா? மறந்துடக்கூடாது. பிஸ்னஸ் அக்யூமென். It was not dash that inter-ministerial councils played a particularly prominent role in the formulation
ஆஃப் எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் பாலிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இது வந்து எது கிடையாது அப்படின்னா, இன்டர் மினிஸ்ட்ரியல் கவுன்சில்ஸோட ஒரு விளையாட்டுத்தனமாக அவங்க எதுவுமே பண்ணலை, பர்டிகுலராக இதை பண்ணணும்னு தான் சொல்லி பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ கோ இன்சிடென்ஸ், இட்ஸ் அ பிளான் டு ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா, ஆப்ஷன் சி. ஹர் நியூ டிடெக்டிவ் சீரீஸ் வில் பி ஹர் டேஷ் ஆன் தி ஸ்மால் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, சின்ன ஸ்க்ரீனில் அது எப்படி இருக்குது, அவளோட பெரிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதாவது இந்த ஏரியாலேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரியான ஒரு ஃபிலிமை வந்து அவங்க நடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன ஃபிலிம், அவங்களோட டெபியூட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்கேயும். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் இ. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான், அதை என்ன பண்ணால் போதும், கான்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் பேராஜம்பிள்ஸ். ஸோ பேராஜம்பிள்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், ஈஸியாக எப்படி நம்ம பேர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இதோட ஸ்டார்டிங் எதுன்னு சொல்லி பார்க்கலாமா. அஸ் ஹி வாஸ். ஸோ ஹீன்றது யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. திஸ் ஸ்டோரி. அப்போ திஸ் ஸ்டோரி அப்படிங்கிறப்ப எந்த ஸ்டோரி அதுவும் எனக்கு தெரியல, கிடையாது. ஒன்ஸ் தேர் வாஸ் அ கேர்ள் நேம்டு கிளாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா. திஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இதனோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ த ஃபாதர் கேம் டு அக்ராஸ் ஹிஸ் ஓல்டு பிஸ்னஸ் அலே அப்படிங்கிறப்ப என்ன கதை, எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அடுத்து பாருங்க பட்டன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்னு தான் என்னுடைய கதை ஆரம்பிக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் சி தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. அப்போ சியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஒன்ஸ் தெர் வாஸ் அ கேர்ள் நேம்டு கிளாட், ஷி அண்ட் ஹர் ஃபாதர் எ பெயிண்டர் ஹேட் புக்ட் எ வாயேஜ் டு பார்சிலோனா so that they could start a new life there, leaving their old life in Florida அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கேர்ள் அண்ட் ஃபாதரோட இன்ட்ரோடக்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து பாருங்க, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு வாயேஜுக்கு போகிறாங்க, ஒரு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, 2 days பிஃபோர் தி ஜேர்னி. ஓகேவா. அப்போது எனக்கு இ தான் என்னோட அடுத்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இயை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஏ தான் வந்திருக்கணும். ஏன் அப்படின்னா லோன் வாங்கினாங்க, அந்த லோன் என்ன பண்ண முடியல, ரீபே பண்ண முடியலைன்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. ஸோ ஏ வந்திருக்கணும். சரிங்களா. இது வரைக்கும் எனக்கு ஒரு கதை மாதிரி இருக்கு. ஸோ அவங்களால என்ன பண்ண முடியல, ரீபே பண்ண முடியல. ஸோ ரீபே பண்ண முடியலை அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கிளம்பி போகிறத வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா. அப்போ ஏயை ஃபாலோ பண்ணி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா எனக்கு டி வந்திருக்கணும். ஸோ அடுத்து பாருங்க எஃப் அண்ட் பின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எஃப்ல என்ன சொல்லி டியில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களால கிளம்பி போக முடியலை. ஸோ ஹி கேன்சல்டு தி வாயேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவர் வாயேஜ் கேன்சல் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஸோ டியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா desired to not go for the voyage as he had no money left to sustain any life there. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தா எனக்கு என்ன இருக்குது, பி அண்ட் எஃப் மட்டும்தான் இருக்குது. பி வருமா எஃப் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல் தட் ஹேப்பன்ஸ் ஃபார் குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. எது நடக்குதோ அது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ எஃப்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த போன எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க, பிகாஸ் ட்ரோன் ஆயிடுச்சு, அந்த க்ரூஸ் ட்ரோன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு என்னாச்சு, ட்ரோன் ஆச்சு, அந்த நடந்தது நன்மைக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ சிஇஏ ஜிஎஃப்பி. ஓகேவா. பயங்கர ஒரு ஸ்டோரி தான். ஸோ அடுத்து பார்த்தோம்னா 22 to 25 எனக்கு எரர் ஸ்பாட்டிங். So store manager yielded to the CEO and gave into his demands even though he did not agree with them. சரிங்களா. ஸோ கீழே என்ன அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் ஒன்று எனக்கு கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்குது. ஸோ எது இன்கரெக்ட் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஸோ இதில் பாருங்க, ஸ்டோர் மேனேஜர் ஈல்டு டு தி சிஇஓ, அவர் கொடுத்தாரு அப்படிங்கிறப்ப கொடுத்துட்டாரு இல்லையா. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும், ஈல்டட். ஓகேவா. இட்ஸ் அ பாஸ்ட் டென்ஸ், ஈல்டட். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் எடுத்தவொன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்கரெக்டை நான் கண்டுபிடிச்சதுனால மித்தது எல்லாமே எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து 23 பாருங்க, கார்டனர்ஸ் ஆட் கம்போஸ்ட் டு த சாயில் இன் ஆர்டர் டு ஃபெர்டிலைஸ் இட் பிஃபோர் பிளான்டிங் தி ஃப்ளவர்ஸ் இன் தி கிரவுண்ட். அப்போ கார்டனர்ஸ் அப்படிங்கிறப்ப இது ப்ளூரல், அதனால எனக்கு வெர்ப் எப்படி இருக்கு, V1 இருக்கு.
அதே மாதிரி ட்ரூ மண்ணுக்கு அப்படிங்கிறப்ப எனக்கு 2+V1 இங்கே வந்திருக்கு. 2+ ஓகேவா V1. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரூவை ஃபாலோ பண்ணி அகெயின் ஒரு V1. எல்லாமே எப்படி தான் இருக்குது, பர்ஃபெக்ட்லி கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், டீனேஜர்ஸ் கோ த்ரூ எ ஃபேஸ் இன் தேர் லைஃப் வேர் தே ரூட்லி வேர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னே எப்படி தெரியுதுன்னா டீனேஜர்ஸ் இட்ஸ் ப்ளூரல், அதை ஃபாலோ பண்ணி எனக்கு V1 இருக்குது. அடுத்து பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லி வர்றப்ப என்ன யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கரெக்டாக இருக்குது. அடுத்து ரூட்லி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களா, இட்ஸ் அ ராங். ஸோ பிஸ்னஸ் அக்யூமென் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தோன்னா டெபியூட் ஃபிலிம் அப்படிங்கிறது இட்ஸ் அ மோஸ்ட் காமன் திங். அதே மாதிரி எரர் ஸ்பாட்டிங் வந்து ஒரு சென்டென்ஸாக கொடுக்காம என்ன பண்ணிட்டாங்க, கீழே 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து எது இன்கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மாடலும் நமக்கு கேட்பாங்க, ஓகேவா. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.